இன்னைக்கு டிராவல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஏர்டெல் பேமெண்ட்டோட கார்டு புதுசா இறக்கிருக்காங்க. என் கூட வாங்க ஃபர்ஸ்ட் கார்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சொல்லுங்க சார். 98 ஓடிபி வந்து பாருங்க. ஆட்டோமேட்டிக் கார்டு ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஒரு பேலன்ஸ் அதில் காட்டுது. அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணலாம். ரைட். ஹலோ, வெல்கம் பேக் டு பபிள் ஸ்டபிள் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோ பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது உயர் நீதிமன்றத்திலேருந்து கோயம்பேடு எப்படி ரீச் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. அதுலேயும் ஒரு வித்தியாசமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ சிங்கார சென்னை கார்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஏர்டெல் பேமெண்ட்டோட கார்டு புதுசாக இறக்கிருக்காங்க. அந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த மெட்ரோ ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். என் கூட வாங்க ஃபஸ்ட்டு கார்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கார்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். வாங்க. ஏர்டெல் கார்டு சொல்லுங்கள் சார். 98406117 ஓடிபி வந்து பாருங்க. 150330 150330 இதில் கிட்ட நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணலாம் சார். இதில் மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா கார்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் வந்து இப்போ வந்து இது டைரெக்டாக நீங்களே ரீசார்ஜ் கியூஆர் கோடு வரும் சார். ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்கள். 100 ரிச்சுண்டா. அதாவது இப்போ உங்கள்கிட்ட பப்ளிக்கிட்ட ஜிபே இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை மேபி ஜிபே இல்லாத கேஷ் வச்சுருப்பாங்களா ஒரு சிலர். அந்த மாதிரி நீங்கள் கவுண்டரில் தானே சப்மிட் பண்ணுவீங்க ஒவ்வொரு பிடிசி? ஆமாம் சார், கண்டிப்பாக. இப்போதைக்கு வந்து நாங்கள் கவுண்டர் கேட்டிருக்கோம், இன்னும் இஷ்யூ பண்ணல கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஃபியூச்சர்லாம் கண்டிப்பாக இதாகிடும். இப்போ வந்து ஃபியூச்சர்னால் ஒரு 10 days தான். மேபி இப்போ இருக்கிற ஜனம் எல்லாருமே ஃபோனில் ஜிபே தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த கியூஆர் கோடு ஒரு சிலருக்கு கேஷ் இருந்தாங்கன்னா ஜிபே இல்லையா உங்கள்கிட்ட? அதான் எங்கள்கிட்ட இருக்கும்ல. சரி, நீங்கள் கேஷ் கூட நம்ம எங்கள் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறோம். சரி, ஜிபே பண்ணிவிடுங்க. நீங்கள் கேஷ் கொடுங்க. நாங்கள் எங்ககிட்ட பேடிஎம் பேமெண்ட்ஸில் இருக்கோம். ஓகே, அந்த இதிலேருந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை. ஸ்கேன் பண்ணுவோம். விஷயம் சார். சார் ஸ்கேன் பண்ண உடனே அங்கே அமௌண்ட்டு காமிச்சிடும். இந்த 100 தான் வேறு எதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் ஸ்கேன் பண்ண உடனே இந்த ஆட்டோமேட்டிக் கார்டு ஆக்டிவேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு கார்டு ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்பாட்லேயே வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணி செக் பண்ணி ஒன்றுமே இல்லை சார். இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த கார்டு வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து நீங்கள் டிப்போவில் வந்து டேப் பண்ணலாம். ஓகே, டேப் பண்ணலாம். இல்லைனா என்எஃப்எஸ் ஃபீச்சர் வந்து மொபைலில் இருக்கும். அதாவது நெட்வொர்க் அவைலபிளாக இருக்கும். என்எஃப்எஸ் ஃபீச்சர் அது பேக் சைடு வச்சு டேப் பண்ணிக்கலாம். ஓகே. அதாவது அந்த ஃபீச்சர் இல்லாதவங்க இந்த டிப்போவில் வந்தீங்கன்னா கண்டக்டர் இருப்பார், பஸ்ஸில் வந்து கண்டக்டர் இருப்பார். மேபி ரஷ் இல்லாமல் காலியாக இருந்தாங்கன்னா டேப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. பேலன்ஸ் அப்டேட் பண்ணணும். ஓகே, அதாவது பேலன்ஸ் அப்டேட் பண்ணால் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ரைட். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி இல்லை இது மேக்ஸிமம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஏதாவது ஒரு பிடிசி பூத்தில் தான் நம்ம கண்டிப்பாக கார்டு வாங்குவோம். கண்டிப்பாக அவர் ஸ்பாட்லேயே உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு கார்டு வந்து எஸ்பிஐயில் வந்து என்னன்னா, எஸ்பிஐயில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் 20 டிரான்சாக்ஷன் மேலே போக முடியாது. ஆனால் இதில் அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன். அதே மாதிரி வந்து இதில் எவ்வளோ நம்ம ரீசார்ஜ் உடனே பண்ணிக்கலாம். நீங்கள் கார்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கார்டு பார்க்கலாம். கார்டு பேக்கிங் சூப்பராகவே இருக்குது. கார்டு சேஃப்டியாக இருக்கிறது ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்டு ஓகே, நம்ம இது பேலன்ஸ் செக் பண்ணி அப்டேட் பண்ணிடலாம். வாங்க. இதே பாருங்கள், கேப் மிஷின் ஒரு பேலன்ஸ் அதில் காட்டுது. அப்டேட் பேலன்ஸ் அப்டேட் நம்ம போட்டது பேலன்ஸ் 50 rupees பேலன்ஸ். ஓகே, அப்டேட் ஆச்சு. அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணலாம்.
ரைட். இப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் சார், செக் பண்ணால் டிக்கெட் கூட போடுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேக்கோட நியூ எம்டிசி கார்டு அண்ட் மெட்ரோ ட்ரெயின் கார்டை பற்றி தான். இங்கே நம்ம கூட ப்ரோ இருக்காரு, அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த கார்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த எம்டிசி கார்டோட மெயின் யூசேஜ் எல்லாமே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார், இது வந்து ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் தெரியும், எஸ்பிஐ அந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அதில் இருக்கிற இன்கரப்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் எஸ்பிஐ இது வந்து அதை விட அட்வான்ஸ் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ் அதில் வந்து எஸ்பிஐயில் வந்து 20 டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். ஓகே. ஆனால் இதில் வந்து நம்ம அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன் எடுத்து எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீசார்ஜ் வந்து ஈஸியாக நம்ம வந்து எஸ்பிஐ இருந்தால் நம்ம டிப்போவில் வந்து தான் பண்ணோம். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, QR ஸ்கேன் இருக்குது, ஜிபேல ஃபோன்பே எதில் வேணால் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அதனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இதில் பேலன்ஸ் செக் பண்ணுறது, நம்ம டிரான்சாக்ஷன் எங்கே போகிறோம், அந்த டிரான்சாக்ஷனில் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கலாம் ஈஸி. அதெல்லாம் ஆப் இருக்குது, ஏர்டெல் மை தேங்க்ஸ் ஆப்பில் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே. இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வைஸாகவே நம்ம எங்கே போகணும், கண்டிப்பாக அதே நேரத்தில் இந்த கார்டோட பேலன்ஸ் எல்லாமே ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுலேயே பண்ணிக்கலாம். நம்ம பேலன்ஸ் வந்து அப்டேட் வந்து இங்கே டேப் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் என்ன ஃபீச்சர் இருந்தாலும் மொபைல் பேக் சைடு வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஓகே. அந்த மொபைலில் பேக் சைடு வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்ன்றீங்களே, அதுக்கு என்ன நேம் சொல்லியிருந்தீங்க? இது NFS சார். NFS வந்து அந்த செட்டிங்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அது அந்த ஒரு டிவிஷனில் இருக்காது. ஓகே. மோஸ்ட்லி இப்போ அப்டேட்டட் ஃபோனில் நிறைய ஃபோனில் வந்திருக்கு. ஓகே. அது இருந்தால் நம்ம பேக் சைடு வச்சு டேப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் மொபைலில் அந்தந்த ஆப்ஷன் இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். பொதுவாகவே இந்த கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்டிசியோட டிப்போவில் தான் வாங்குவீங்க. உங்களுக்கு இந்த இடத்துலையே உங்களுக்கு கேஷ் வாங்கிட்டோ இல்லை ஜிபே மூலமாகவோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்பாட்லேயே உங்களுக்கு டேப் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எஸ்பிஐ விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐயில் 20 டிரான்சாக்ஷன் வருது தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வந்து டேப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ஏர்டெல் பேமெண்ட் கார்டில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. வீட்டில் இருந்தே நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கார்டு தான். இப்போ வாங்க அடுத்தது நம்ம ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கேருந்து கோயம்பேடுக்கு உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ட்ராவல் பண்ணுறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் தான் பெஸ்ட்டு. இப்போ வாங்க இங்கேருந்து சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து எப்படி கோயம்பேடு போகிறத பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போது இந்த உயர்நீதிமன்றம் மெட்ரோலேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். உயர்நீதிமன்றம் மெட்ரோ கீழே டவுன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஸ்ட்ரெயிட் வே இருக்கும். அதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் மெயின் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கீழே போனீங்கன்னா உங்களுக்கு 1 and 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. விம்கோ நகர்லேருந்து வர ட்ரெயின் தாங்க நான் ஏற போகிறேன். இங்கே உயர்நீதிமன்றத்தில் இப்போது ட்ரெயின் ஏறிட்டேன். உயர்நீதிமன்றத்திலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோயம்பேடுக்கு ட்ரெயின் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கே இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான். இதில் இறங்கிட்டு இப்போது நம்ம 1 and 2 பிளாட்ஃபார்முக்கு தான் போக போகிறோம். இங்கே உங்களுக்கு பரங்கிமலை போகிறதுக்கு உண்டான ட்ரெயின் இருக்குங்க. வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சென்ட்ரலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எக்மோர் மெட்ரோ தான். பேஸ்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டேஷன் வரும்ன்றதை இங்கே நான் உங்களுக்கு ரைட்டில் கொடுத்துட்றேங்க. இப்போது ட்ரெயின் திருமங்கலம் தாண்டி மேலே அப்ஸ்டேர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இதுதாங்க கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் வெளியூர்களுக்கு எல்லாமே போகணுன்னா கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வர்றதாங்க சிஎம்பிடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அதாவது ஜெயலலிதா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. ஏர்டெல் பேமெண்ட்ஸ் கார்ட்லேயே ஸ்வைப் பண்ணிட்டேன். ஓகே வியூவர்ஸ், உயர்நீதிமன்றத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்கு எனக்கான ஃபேர் 32 rupees நியூ ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் கார்டில் தான் நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணேன். உண்மையிலேயே இந்த மாதிரி கார்டு எல்லாமே ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கையில் கேஷ் இல்லை, இக்கட்டான சூழ்நிலைன்னு போது நீங்கள் ஸ்வைப் பண்ணி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். புரட்சி தலைவி ஜெயலலிதா சிஎம்பிடி மெட்ரோலேருந்து வெளியே வந்துட்டாங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஷாப் ஒன்று அவைலபிளாக இருக்குது. மெயினாக இந்த கோயம்பேட்டில் வெளியில் ஒரு 4 ஷாப்ஸ் இருக்கும். அதில் மெட்ரோலேருந்து வரும்போது இந்த ஷாப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே வியூவர்ஸ், 4:45க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே 5:20க்கு நான் வந்து ரீச் பண்ணேன். இந்த ட்ராவல் vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. புதுசாக ஒரு கார்டு, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் கார்டு வந்திருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரான்சாக்ஷன்லாம் உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.